அதான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஆங்கராக வந்துருங்கண்ணா. நல்லா இருக்குண்ணே. ஏன்னா பயங்கர இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. புகழோட பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப சீனியர்ஸ். வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அவர் உள்ளே என்ட்ராகும்போது ரொம்ப ஒரு 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 மைனர் லெவலில் தான் இருந்தாப்புல புகழ். Pugal, congratulations. He's an amazing co-star to work with. உனக்கும் புலிக்கும் கூட வித்தியாசம் தெரியாத சின்ன தம்பியா நீ? அஸ் எ கிரியேட்டராக நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன், இது பிரமாதமாக இந்த பையன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இப்போ யார் என்னன்னு எங்கள் வீட்டில் தான் சொல்கிறாங்க, இவர் பேர் புகழ், இவர் குக் வித் கோமாளி ஷோவில் நிறைய காமெடிலாம் பண்ணுறாரு, ரொம்ப பேரும் புகழுமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய காட்டில் உன்னை விடுறதுக்கு ஒரு இடம் இல்லையே. முதல்ல காடு எங்கே இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்துட்டு ஒர்க் பண்ணது உண்மையிலே வந்துட்டு ஒரு மிராக்கல் தான் சொன்னோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அர்ஜென்ட்டாக சுரேஷ் சார் எனக்கு கூப்பிட்டாரு. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு மெயின் வாய்ப்பு கொடுத்தது வந்து கார்த்திக் சார் தான். ஸோ கார்த்திக் சாருக்கு நன்றி. மற்றும் வந்துட்டு இது அப்படி சொல்கிறது, சுரேஷ் சார் வந்து இந்த படத்தை வந்து உயிரை பணையை வச்சு எடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த அந்த கூண்டுக்குள்ளே போயிட்டா வெளியே வர வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ ஒரு டஃப்பாக ஒர்க் பண்ணுவார். அவர் தான் ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். எல்லாரையும் என்ன நான் சொல்கிறது, புலிங்களெல்லாம் உள்ளே போய் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார் புலியெல்லாம். ஸோ அது அவர் டெஸ்டிங் அமிச்சதுக்கப்புறம் தான் நாங்களாம் உள்ளே போவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேர் பர்சன். ஸோ ரியலி வெரி குட். கண்டிப்பாக வந்துட்டு நான் புகழ் தம்பியை பற்றி சொல்லணும். அது வந்து தம்பின்றதோட குழந்தைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு குழந்தை அது. படிப்படியாக ஒரு உழைப்பால் ஒருத்தரால் கண்டிப்பாக உயர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என் தம்பி. படிப்படியாக எந்த இடத்துலையும் சோர்வடையாமல் அடுத்தடுத்த படிக்கு உயர்ந்து போய் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹீரோவாக என் முன்னாடி நிற்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை. இந்த வெற்றி வந்து என்னோடய வெற்றியாக நான் கருதுகிறேன். உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி ஷெரின் அண்ட் எவ்ரி டீம், என்டர் டீமுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்துட்டு புலி கூட ஒர்க் பண்ணது இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மரியான் படத்தில் சிறுத்தை கூட ஒர்க் பண்ணேன். சில ஷார்ட் வந்து தனுஷாரோட சிறுத்தை கூட வரும்போது அப்பயே அல்லல. அப்புறம் இதுலேயும் வந்துட்டு புளியெல்லாம் கையிலலாம் கொடுப்பாங்க. ஐயோ வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் அ ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சூரி சார். சூரி சார், நான் வந்துட்டு உங்களோட கிரேட் ஃபேன். விடுதலைக்கு முன்னாடி பெரிய ஃபேன், விடுதலைக்கு அப்புறம் பெரிய ஃபேன். ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் ஜாப் சார் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். அப்புறம் கார்த்திக் சாருக்கு திருப்பி ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எங்கள் ப்ரொடியூசர் இவ்வளோ தூரம் எங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு எங்கள் ப்ரொடியூசர் 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங், வணக்கம். இந்த கதை கேட்டவொடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. இது என்ன ரியல் அனிமல்ஸ் பண்ணுறது இது வரைக்கும் யாரும் பண்ணலை. இது சம்திங் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். You're taking very risk, I told to Mr. Jones, but he says we have something we have to do new. So அது நல்லது பண்ணதுக்கு புது பாராட்டினேன். அந்த ஹோல் டீமுக்கு ஐ அப்ரிஷியேட் தட் they work very hard for the Bangkok, Hong Kong, Philippines. I appreciate all the whole team. I thank all the team that they have worked very hard. God bless that the movie should get super bumper hit. Thank you. ஆனால் நீங்கள் என்னென்ன ஐயோ, அதான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஆங்கராக வந்துருங்கண்ணா. நல்லா இருக்குண்ணே. ஏன்னா பயங்கர இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. வந்ததுலேருந்து பார்த்து இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூ. நன்றி எல்லாருக்குமே, பத்திரிகையாளர் எல்லாருக்குமே நன்றி. இந்த மேடையில் இருக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் புகழுக்காக. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. யூஸ்வலாக அது நடக்கிற விஷயம். அண்ட் தென் நான் புகழுக்காக புகழ சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வர்றது அது யூஸ்வல் தான். பட்டு சூரி சார், நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் ரொம்ப புகழ்கிட்ட கேட்டேன், புகழ் யார் வரா, கெஸ்ட் யார் வரான்னு கேட்டேன். அப்போ வந்து சொன்னாப்புல சூரியனை வரான்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து உங்கள் அன்பு தெரியும் சார், தம்பி மேலே நீங்கள் வச்சுருக்குது. தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். எல்லாருக்குமே என்னென்னா, இப்போது இந்த லேபில் வந்து ப்ளஸ் புகழுடைய படத்துடைய ஆடியோ லான்ச் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து புகழ் வந்து மணிக்கணக்காக அதே ஸ்டுடியோவில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது செட்லேயும் ரிஹர்சல் பண்ணும்போது அந்த ரிஹர்சல் இடத்துலையும் ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பைக் வரும், அதில் வந்துட்டு நிற்பார். ரொம்ப நாட்கள் நின்றுட்டே இருப்பான். நான் வந்து என்னென்னா
கேட்பேன் நான். என்ன விஷயம்னு சொன்னால் ஒன்றுமே சொல்ல மாட்டான். அதான் பிரச்சனை. எதாவது சொல்லிட்டோன்னா கூட நம்ம என்னென்னு புரியும், அமைதியாகவே போயிடுவான். அது வந்து என்ன அர்த்தமே தெரியல. ஸோ அவன் காத்திருந்து அப்புறமா தான் அவனுடைய ஃப்ரெண்டு மூலிமா தான் தெரியும், உதயன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காப்புல உதய். அவங்ககிட்ட கேட்டேன் என்ன விஷயமாடா, அவன் வரான் போகிறான் எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு ஒரு சான்ஸ் வேணும் நம்ம ஷோவில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அங்கே வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவ்வளோ நாள் இருந்து அதே பிரசாத் ஸ்டுடியோவில் அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இங்கே பிரசாத் லேபில் உன்னுடைய ஆடியோ லான்ச் இங்கே இருக்குதுன்று எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. அது ஒரு 5 இயர்ஸ் பீரியட் தான். பட் 5 இயர்ஸ் பீரியட் அப்படின்றது வந்து ஒரு சின்ன காலங்கள் இருந்தாலும் அந்த 5 இயர்ஸ் பீரியடே பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது சேனலில் அவனுக்கு. ஏன்னா அவன் உள்ளே என்ட்ரு ஆகும்போது எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸு. புகழோட பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப சீனியர்ஸ். வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அவர் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரொம்ப ஒரு மைனர் லெவலில் தான் இருந்தாப்புல புகழ். அவங்களோட நான் கேட்டேன், நீ இவங்க கூட எப்படி சண்டை போட போகிற அப்படின்றது தான். நீ படத்தில் சண்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது தெரியல, நான் படம் பார்த்தா தெரியும். பட் அங்கே ஃபைட் பண்ணுறது பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அதில் சின்ன ரோல் தான் இருக்கும், ரொம்ப சின்ன ரோல் தான் இருக்கும். அதெல்லாமே எடுத்து அவன் வந்து பண்ணான், எந்த தயக்கமும் இல்லாமல். ஸோ அதில் ஆரம்பித்து அந்த பொறுமையாக இருந்து 2-3 ஆடிஷன்ஸ்லாம் புகழ் வந்து அட்டன் பண்ணி அதில் ரிஜெக்ட்லாம் ஆகி. ஸோ பெரிய விஷயம் பார்க்குறதுனா உன்னோட பொறுமை மட்டும் தான் தம்பி. அந்த பொறுமை உன்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் சார், நீங்கள் சொன்னீங்க புளியை வச்சு எடுத்தது ரொம்ப கஷ்டம்னு. புகழ் வச்சு எடுத்து தான் கஷ்டம் தான் சார், நான் டெலிவிஷனில் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ரியல் புலி நீங்கள், சூப்பர். அது வாழ்த்துக்கள் சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, நன்றிண்ணே. வாழ்த்துக்கள் புகழ், வெற்றி பெற வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்தடுத்து நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த மூவியில் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. முதல்ல மீடியா பீப்புள் நன்றி ஃபார் கம்மிங் இயர். தேங்க்யூ ஸோ மச் டு our producers, Mr. John sir and Raja sir, and to our director Suresh sir for believing in me and giving me this opportunity to be a part of this wonderful team. Pugal, congratulations. He's an amazing co-star to work with. And Karthik sir, thank you so much. And my manager Radhika for introducing me to the team and to the entire team. And special thanks to Yuva Shankar Raja and Suri sir. Thank you for coming. Nandri. பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு படம் உருவாகணுன்னாலும் எந்த ஒரு கிரியேஷனுக்கும் அது ஒரு படைப்பை நம்ம ஸ்க்ரீன் பண்ணதுக்கு மிக மிக முக்கிய காரணம் தயாரிப்பாளர்கள். அந்த விதத்தில் இந்த படத்தை இவ்வளவு சிறப்பாக எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை படத்தை நல்லபடியாக எடுத்து முடிக்க உதவிய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கிற மிஸ்டர் சூரி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். சமீபத்தில் நானும் அவரும் ரொம்ப நேரம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருக்கார் அப்படின்னு. ரொம்ப அடக்கம். எப்படி இது வந்ததுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அடக்கம். நமக்கு கூச்சமாக இருக்கும். நமக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு. வாசம் வரைக்கும் வந்து அவர் இருக்கிற இடத்த பார்க்கும்போது இப்போ நான் அந்த இடத்துல இல்லை அவ்வளோ லெவலில் இருந்தாலும் வாசலில் வந்து கார் ஏற்றி விடுற அளவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர். மிக திறமையானவர், மிக மிக நல்ல மனிதராக இருக்கிறாரு. அதை நான் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லும் போதெல்லாம் அதைத்தான் அனுப்புவேன் அடிக்கடி. நீங்கள் நல்லா ஆளாக இருக்கீங்கன்னு. கீப் இட் அப் சார். அது உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். இன்னும் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. அதுக்கப்புறம் இந்த படம் இன்றைக்கி ஓரளவு நல்லா தெரியறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய 25 ஆண்டு கால நண்பர் யுவன் சங்கர் ராஜா. நானும் இவனும் ஒரு 25 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். இப்படியே கழிச்சிங்க ஒரு 25 வருஷம் எங்களுக்கும் இவனுக்கும். இவனுடைய எல்லா நல்லது கெட்டதுலையும் நான் இருந்திருக்கிறேன். நாங்கள் போகாத ஊர் இல்லை. எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். இந்த கதை முதல்ல நான் 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த கதையை நான் ரெடி பண்ணேன். 4 வருஷத்துக்கு முன்னால் அந்த கதையை நான் ரெடி பண்ணதும் நான் ஃபஸ்ட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். பொதுவாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் முதல்ல போய் சொன்னது யுவன் சங்கர் ராஜாட்ட தான்.
யுவன் கதை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்மளே பண்ணிடலாம், ரொம்ப நல்லா இருக்குது கதை அப்படின்னு சொன்னாப்புல. சரிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மாமனிதன் ஒரு படம் வச்சுருந்தாங்க. அந்த படம் கொஞ்சம் அப்படியே டிலே ரிலீஸ் போயிட்டுருக்குது. அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை சுரேஷ் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது, என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ வேணும், 4 வருஷத்துக்கு மேலே புகழ் இல்லை. அப்போ அந்த கதையை எடுத்து கொண்டு போய் பேர் சொல்லலாம், தப்பு இல்லை, நான் அவர் நல்ல மனிதர் தான், மிஸ்டர் யோகி பாபுட்ட போய் இந்த கதையை நான் சொன்னேன். யோகிக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்துச்சு, பண்ணலாம் சார் அப்படின்னாரு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவரால் ரொம்ப அவரால் வந்து பல்காக டேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இந்த படம் அட்டஸ்டேஜ் எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது சொன்னேன், சார் இது அட்டஸ்டேஜ் தான் சார் நல்லாயிருக்கும்னு. ஆமாம் ஓகே தான், பட் எனக்கு சூழ்நிலை, ஏன்னா அவருக்கு நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு 10 நாள் 5 நாள் 3 நாள் பிரித்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. எனக்கு பல்காக கொடுக்க முடியல. திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன், யார் ஹீரோ போடலான்னு. அப்போ நான் அந்த குக் வித் கோமாளி ஷோலாம் பார்த்ததில்லை பெரும்பாலும். அப்போ வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஷோவை போட்டு காட்டுறாங்க. அந்த ஷோவில் வந்து புகழும் ஆர்த்தியும் வந்து ஒரு ஷோ. அந்த ஷோவில் வந்து விவேக் சாருடைய ஆங்கர். அது விவேக் சாரும் மிர்ச்சி சிவான்னு நினைக்கிறேன், இல்லை LOL அது பேர். அந்த ஷோவை நான் பார்க்கும்போது என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, இந்த இவரை பாருங்கள், உங்கள் கதைக்கு எப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த பாட்டி என்கிட்ட போட்டு காட்டுறாங்க. நான் புகழும் ஆர்த்தியும் டயலாக் பேசாமையே 2 பேரும் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் நடிச்சிருப்பாங்க. அஸ் எ கிரியேட்டராக நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன், இது பிரமாதமாக இந்த பையன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. இப்போ யார் என்னன்னு எங்கள் வீட்டிலலாம் சொல்கிறாங்க, இவர் பேர் புகழ், இவர் குக் வித் கோமாளி ஷோவில் நிறைய காமெடிலாம் பண்ணுறாரு, ரொம்ப பேரும் புகழுமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ நண்பர் மூலமாக புகழை வர சொல்லி போரூரில் ஒரு டீ கடையில் உட்காந்து கதையை சொல்கிறேன். நான் கதையை சொல்லிவிட்டு சொல்கிறேன், 2 விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஈவன் இந்த படத்துக்கு வந்து உண்மையான புலியை வச்சு எடுக்கிறேன், அடுத்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு சொன்னது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாப்புல. வந்து என்னென்ன உண்மையிலே யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னு அந்த கதை சொல்லி 1 வருஷம் நான் சில ப்ரொடக்ஷனில் பேசுவேன் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து படம் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு பெரிய ஹீரோவை பாருங்கள், அவர் நியூ கமரு, எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இல்லை எனக்கு அவர் கேரக்டர் கரெக்டாக இருப்பார், என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அப்போ மிஸ்டர் ஜோன்ஸை ஒரு சந்தர்ப்பத்தில் தயாரிப்பாளர் அவரை மீட் பண்ணுறேன் ஒரு நண்பர் மூலமாக. அப்போ அவர்கிட்ட கதை சொல்லி யாருங்க ஹீரோ அப்படின்னு கேட்டார். நான் புகழ் ஹீரோ அப்படின்னேன். ஓகே சார் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் புகழ் பற்றி பேசணுன்னா, இஸ் வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ரொம்ப டெடிக்கேஷன். வந்து அந்த கேரக்டர் வந்து இவர் கொஞ்சம் வந்து விவரம் தெரியாதவராக நடிக்கணும் இந்த படத்தில். அதுக்கு சில ரெஃபரன்ஸ் படங்களெல்லாம் கொடுத்து இந்த படத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ, ஏன்னா ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படத்தை வந்து 2 மணி நேரம் தூக்கி எடுத்து கொண்டு போகுதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லையா? யார்? ஸோ ஒரு ஹீரோவாக 2 மணி நேரம் ஒரு படத்தை எடுத்து கொண்டு போகுதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அப்போ அதுக்கு அவருக்கு சில ரெஃபரன்ஸ் கொடுத்து, இவங்க உங்கள் முன்னாடி நடித்த பெரிய ஆர்டிஸ்டோட படத்தை காமிச்சு, இந்த படங்களை பாருங்கள், இந்த கேரக்டர் கொஞ்சம் உள்வாங்கிங்க, அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். நாங்கள் டிஸ்கஷன் ரூம்க்கே வந்துடுவார். வந்து அண்ணா இப்படி நடந்து காட்டுமா, இப்படி நடக்கட்டுமான்னு சொல்லி நடந்தெல்லாம் காட்டுவார். நடந்து காட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்வால்மெண்ட்டு, டைம் கீப் அப் பண்ணுறது. ஏன்னா டெய்லி காலையில் நானும் அவர் தான் ஷூட்டிங் டெய்லி சேர்ந்து தான் கிளம்புவோம். ஏன்னா ஒரே வண்டி, நானும் இவர் கேமராமேனுக்கு வந்து ஒரே வண்டியில் தான் போவோம் டெய்லி. ஊட்டியில் ஒரு 25 நாள் ஷூட்டிங்கு. காலைல 5:30 மணிக்கு கீழே வந்துடுவார் ரூம்லேருந்து. நாங்கள் 5:30க்கு அந்த 6:15 போய்டுவோம் ஸ்பாட்டுக்கு எல்லாருமே. 25 டேஸும் கரெக்டாக காலையில் ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை. நாங்கள் டீமாக போவோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது. அதனால் இவனுக்கு வந்து புகழுக்கு வந்து இந்த படம் வந்து வெரி குட் லான்ச். இது ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு அருமையாக பாருங்க, நல்லா வந்து ஒரு புலி யுவன் சங்கர் ராஜா நல்ல கண்டென்ட், ஒரு அற்புதமான ஒரு லான்ச் அவருக்கு கிடைச்சிருக்குது இறைவன் அருளால். அவருடைய நல்ல மனசுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் அவர் அந்த டாஸ்க்கை வெல்வார். அடுத்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான ஆள் தான் அவர். கண்டிப்பாக அந்த டாஸ்க்கு ஜெயிப்பார் அவர். அடுத்தது நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்த்தி. இவப்பா இவர் வந்து நான் வந்து கண்டிப்பாக பாராட்டணும். என்ன காரணம்னு சொன்னால், இந்த படத்தை உண்மையான புலியை வச்சு எடுக்கலான்னு முடிவு பண்ணி வெளிநாட்டில் போய் புலி தேடுறேன். புலி தேடும் போது டான்ஸ் மாஸ்டர் ராதிகா சொன்ன மாதிரி முதல் பலி நான் தான். ஏன்னா புலியை வந்து நான் தான் முதல்ல போய் கையில் எடுத்து கொண்டு போய் ஒரு ரவுண்டு தனியாக நடத்தி கூட்டு போகிறேன் ஒரு இடத்துக்குள்ளே.
இவர் கூட வீடியோ எடுத்து எங்கள் வீட்டுக்கு போட்டு என் ஒய்ஃபெலாம் நைட்டு திட்டினாங்க. இவருமே சொன்னாருன்னே செய்யாதீங்க, ரிஸ்க்குன்னு. ஏன்னா புளியை தனியாக எடுத்து கொண்டு போய் நடந்து போகிறோம், அவ்வளோ பெரிய புளி. அதை நீங்கள் சொல்கிறது ஈஸி, அது உங்களுக்கு 10 ஸ்டெப் நடக்கும்போதே பயம் வந்துடும், திரும்பிச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஸோ ஏன்னா நானே தொடலைன்னா ஹீரோவால் தொட முடியாது, பயப்படுவாங்க எல்லாருமே. அதனால் அந்த ரிஸ்க்கு நான் எடுத்து தான் ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த ரிஸ்க்கு எடுத்து அதுக்கப்புறம் வந்து புகழ்லாம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த புலி கூட வந்து 2 நாளில் பழகிட்டாங்க, ஸ்மூத்தாகி பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து சில இடங்களில் போய் நான் வந்து வீடியோ எடுத்து பார்ப்பேன். அப்போ வந்து கார்த்தியை வந்து புலி கூட்டுக்குள்ளே அனுப்புவேன். நான் ஆக்சுவலாக அவருக்கு கொஞ்சம் கால் முடியாது அவருக்கு. நான் கூட அது சில சமயங்கள் இருந்து நினச்சி பார்ப்பேன், நம்ம இதை செய்கிறோமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே தனியாக புலி கூட ஒரு ஹீரோ நடக்கிற விஷயத்த கார்த்தியை நடக்க சொல்லி நான் வீடியோ எடுத்து பார்ப்பேன், கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. பாவமாக இருக்கும் எனக்கும் சம்டைம்ஸ், வேறு ஆள் இல்லை, நானும் ஒரு தான் இருக்கிறோம். ஸோ ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த படத்தை வந்து உண்மையிலே அந்த புலியோட எடுக்குதுங்கிறது கொஞ்சம் ஒரு டாஸ்கான வேலை தான், அது கஷ்டமான வேலை தான். பட் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இறைவனால நல்லபடியாக அது முடிஞ்சிச்சு. அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது படத்துடைய ஹீரோயின் ஷெரினுக்கு நான் வந்து டெலிஃபோனில் கதை சொன்னேன். கதை சொல்லி இதம்மா கேரக்டர் அப்படின்னு சொன்னேன். அந்த கேரக்டர் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டாங்க. புகழ்னு சொன்னேன். ஹூ இஸ் புகழ் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளி ஷோவெல்லாம் பாருமா அப்படின்னு சொன்னேன். அவங்க பார்த்தாங்க. முதல்ல புகழுக்காக ஹீரோயின் தேடும்போது நிறைய ஹீரோயின் வந்து அவர் வந்து இப்போ தானே வந்துட்டுருக்கிறாரு, இப்போ எல்லாம் இயல்பாக நடக்கிறது தானே சினிமாவில். அப்போ யாரும் பெருசாக கமிட் ஆக விரும்பலை. ஆனால் புகழ் வந்து கேரக்டர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னால் சந்தானம் சார் கூட நடிச்சிருக்காங்க, வேறு படங்கள்லாம் நடித்து அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. அப்படி இருக்கும்போது கூட அவங்க வந்து உடனே புகழ் கூட நடிக்கிறேன், ஓகே கண்டென்ட் நல்லா இருக்குது, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, எனக்கு போர்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்கு வந்தாங்க. அதனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு லக்கிலி அடுத்தது பார்த்தீங்கன்னா அமீர் சார் படம் இப்போ நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. அமீர் சார் படத்தை நான் தான் சொல்லிவிட்டேன், வீடியோ காமிச்சேன் நாளைக்கு யுவன் சங்கர் ராஜா ஸ்டுடியோவில். அமீர் பார்த்தா அமீர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டார். இந்த மாதிரி படம் யார் ஹீரோயின் கேட்டார்னு பாருங்கன்னு சாங் காமிச்சேன். சாங் பார்த்ததுமே நம்பர் இருக்கான்னு கேட்டார். இப்போ ராதிகா நம்பர் கொடுத்து பேச சொல்லி அவங்க கமிட் ஆகி இப்போ அமீர் படத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது கேமராமேன் தன்வீர். அவர் மிஷ்கின் படம் பண்ணார். மிஷ்கின் படம் வந்து சைக்கோ படம் பண்ணி முடிச்சிருந்தார். அப்புறம் ஷமிதா படம் இவர் நம்ம தனுஷ் சார் அண்டு அமிதாப் பச்சன் சார் படத்தில் அவர் தான் வந்து ஆப்ரேட்டிவ் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட அவர் கேமராமேன் மாதிரி பண்ணியிருந்தார். அவருடைய ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ தன்வீர் வந்து ஆக்சுவலாக அவர் இவர் காஷ்மீரி. அவர் ஸோ காஷ்மீர்லேருந்து வருவார் படப்பிடிப்புக்கு வந்து இங்கே வந்து எங்கள் கூட ஊட்டியிலேருந்து வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி படத்தை எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எடிட்டர் அசீப் என்னுடைய நீண்ட காலமாக என் கூட ட்ராவல் பண்ணுறாரு, அவருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது முத்துக்காலை சார். முத்துக்காலை என்னுடைய வேலை படத்தை பற்றி சொன்னார். வேலை படத்தில் வந்து ஸ்டண்ட் சிவா வந்து மாஸ்டரு, ஸ்டண்ட் சிவாக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து முத்துக்காலை வந்து ரோப்பெல்லாம் கட்டிகிட்டு இருப்பார். அப்போருந்து முத்துக்காலை எனக்கு தெரியும். அப்போ முத்துக்காலை என்கிட்ட அவர் தான் சொன்னார், உங்கள் படத்தில் நான் வந்து ரோப்பெல்லாம் கட்டினேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். நான் ஆக்சுவலாக கதை எழுதும் போதே இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க வேணும்னு எழுதுறது என்னுடைய பழக்கம். ஷெரின் வந்து உண்மையிலே தமிழ் கிடையாது, அதனால அவங்க தமிழ் டைலாக்லாம் அழகாக தங்கிலீஷில் எழுதி வச்சுக்கிட்டு, ஏன்னா எனக்கு டைலாக்கை மாற்றினா பிடிக்காது. ஏன்னா நான் வந்து எதுக்கு எழுதுகிறோம், அதுக்கு தான் நம்ம எழுதுகிறோம். அதனால் அதை பெர்ஃபெக்டாக பேசணும்னு நினைப்பேன். அவங்க அதை பெர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ரியாக்ஷனோடு அவங்க நடித்து கொடுத்தாங்க. விஜய் சியோன் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு வில்லன் வேணும். அந்த வில்லன் வந்து எனக்கு வந்து படம் ஒரு பெரிய இந்த மாதிரியான படம் இல்லை, ஆக்ஷன் பேக்கடு படம் கிடையாதுல்ல. அதனால் ஆனால் பயம் வரணும் அப்படின்னு ஒரு கேரக்டர் அது. அப்போ விஜய் வர சொல்லி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு அவரை நடிப்பு பயிற்சி கூட அனுப்பிச்சி விட்டோம். நாங்கள் அவர் போயிட்டு நான் நடிச்சுட்டு தான் இருந்தாலும் போயிட்டு வாங்கன்னு ஒரு 15 நாள் போய் கிளாஸுக்கு போயிட்டு வந்து சொன்னார். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னாரு. பட் ரொம்ப நல்லா ட்ரெமெண்டஸாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டண்ட் மாஸ்டர், மை டியர் ஃப்ரெண்டு, ரொம்ப அமேசிங். அந்த கிளைமாக்ஸில் அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லைஃபாக எடுத்து கொடுத்தாரு. ஆக்சுவலாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சேஸ் ஒன்று எடுத்தோம், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒரு ஷார்ட் டைமில் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் அந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது டான்ஸ் மாஸ்டர்
பேங்காக்கில் நைட்டு பட்டையால் வந்து ராத்திரி எல்லோரும் ஊர் சுற்றுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து புகழையும் சரின்னு கூப்பிட்டு வந்து டான்ஸ் ரிஹர்சல் கொடுப்போம். நைட்டு ஹோட்டல் லாபியில் வச்சு ரிஹர்சல் நடந்துகிட்ருக்கோம். பாவம் அந்த அம்மா தூங்கிட மாட்டோம், 12 மணிக்கு வாங்கன்னு சொல்லி டான்ஸ் ஆடுங்க, ரிஹர்சல் என்ன பண்ண போகிறீங்க கேட்டே இருப்போம். அதை வந்து அவங்க சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. வேறு யாரையும் விட்டுருக்காங்கன்னு தெரியல, வேறு யாரும் நான் விட்டு ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ராஜரத்னம் அண்டு மிஸ்டர் ஜெப ஜோன்ஸ் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். PR1 நிகில் முருகன் என்னுடைய 25 ஆண்டுகள் நம்பர். ஆமாம், இவனு நானும் மாதிரி நானும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை கடமைப்பட்டிருக்கேன். படம் ஒரு ஃபீல் குட் மூவி, எந்த ஆபாசமும் இல்லாத ஒரு படம், எந்த வல்கர் டைலாக்ஸும் கிடையாது, ஃபேமிலியோட என்டர்டெயின்டாக ஒரு மனசுக்கு அட்டாச் ஆகக்கூடிய ஒரு கதையை இந்த படத்தில் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். சொல்ல மறந்துட்டேன், மிஸ்டர் அட்வொகேட் கார்த்திக் சார் சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்து நிறைய இந்த படத்துக்கு ஸ்ட்ரகிள் இருந்தது, அதெல்லாம் வந்து அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி இதுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் கொண்டுறதுக்கு அவரும் உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. அவருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ராதிகா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அவங்களுக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கடுத்தது என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து காஸ்டியூமர், மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர், அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர், டிசைனர் சசி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சூரி. ஒன்ஸ் அகெயின் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கு நீங்கள் ஸ்பெஷல் ஒரு கைதட்டு கொடுக்கணும். அவர் ஏன்னா அவர் வந்து அவரை பார்க்க ஒரு எனர்ஜி வர மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் கூடலாம் பணியாற்றணும்னு ஆசை. அது சந்தர்ப்பம் கடவுள் கொடுக்கும்போது நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மாபெரும் வெற்றியடையும் என்று நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.